ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா மேகி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா அண்டு கொத்தமல்லி வச்சுருக்கேன், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம சமையலை ஆரம்பிக்கலாம். நான் இப்போ வந்து இங்கே குக்கர் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா. ஸோ ஃபஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வைப்போம். பற்ற வச்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணலாம். ஒன், 2 and 3. இன்னும் கொஞ்சம். ஸோ ஆயில் இன்னும் சூடாகலை, சூடாகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். நல்ல மாதிரி அடுத்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏதாச்சும் வெங்காயம் இதாகாமல் இருக்கும், கருகாமல் இருக்கும். வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம 2 பச்சை மிளகா, அப்புறம் வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். ஸோ கையோடு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிப்போம். நாங்கள் இப்போ செய்கிறது 4 மேகிஸ் அண்ட் அது கைண்ட் ஆஃப் பிரியாணி மேகின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான மிளகாய் தூள் சும்மா 1/2 டீஸ்பூன், 1/2 விட கொஞ்சம். அப்புறம் ஹல்தி, மஞ்சாத்தூள், गरम मसाला, அப்புறம் தனியா கொஞ்சம் அதிகம். எந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உப்பு.
உப்பு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, பிரியாணி மாதிரியே. ஆனால் நம்ம மேகி தான் செய்வோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலா பேக்கெட்ஸை ஆட் பண்ண போகிறோம் மேகியோட. ஸோ 4 மசாலா பேக்கெட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு வாட்டரை ஆட் பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் மேகிக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 அண்ட் a half glass. ரொம்ப அதிகமாக இல்லை, ஏன்னா ஒரு பேக்கெட்டுக்கு நம்ம ஒரு ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேகியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 அண்ட் 4. ஸோ 4 மேகியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி அது கொஞ்சம் வாட்டரில் இதாகிற மாதிரி பொடிச்சு விட்டுறணும். பாருங்கள், மேகி நல்லாவே வாட்டர் உள்ளே இருக்குது, வெளியே இல்லை. ஸோ நம்ம கரெக்டான அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கரை மூட போகிறோம். மூடி ஒரே ஒரு விசில். ஓகே, ஸோ குக்கரை இப்போ மூடியாச்சு. இப்போ நம்ம ஒரு விசிலுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு விசில் வந்துருச்சு. இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், பிரியாணி மேகி ரெடி. மறுபடியும் பற்ற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் we just gonna add coriander leaves, கொத்தமல்லி ஆட் பண்ணி இப்போது நம்ம மேகி ரெடி. ஸோ we just gonna off the stove. இப்போது இதை நம்ம அழகாக ஒரு பாக்கெட்டில் எடுத்து வைக்க போகிறோம். So our Maggi is now ready to serve.